ஹிமாலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ராகுல் காந்தி சித்தராமையாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். 2023 இந்த விவகாரம் அமித்ஷாவுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையில பார்த்தோம். இது தெரிஞ்சுதான் மோடி பிரச்சாரம் பண்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? கண்டிப்பாக ஒரு பாஜக கட்சியின் ஒரு பெண் ரெப்ரசன்டேட்டிவ் இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு பெண், அதே மீறி தசரதனுக்கு இத்தனை பொண்டாட்டின்ட்டு பிரஜ்வல் ரேவண்ணாவோட இந்த கொடூரமான செயலை ஆதி காலத்துல பெண்களை போக பொருளா பார்த்துட்டு இருந்த ராஜாக்களோட ஒப்பிட்டாங்கன்னா நம்ம மன்னர் ஆட்சியில இருக்கோமா இல்ல ஜனநாயக ஆட்சியில இருக்குமான்ட்டு தெரியல. அதாவது 2023 பேசும்போது நான் குறுக்கிடல, நான் பேசும்போது எனக்கான நேரத்துல அவங்க குறுக்கிட தேவராஜா கவுடா அப்படிங்கிறவர் பாஜகவோட ஒரு மிகப்பெரிய தலைவர். டிசம்பர் மாதமே அவர் நட்டா அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இவரை பத்தி பிரஜ்வல் ரேவண்ணாவை பத்தி தெரியப்படுத்தும் போது பிரஜ்வல் ரேவண்ணா ஒரு கோர்ட்ல ஒரு இன்ஜங்ஷனுக்கு போறார். அப்போ தேவராஜ கவுடா என்ன பண்றாரு, ஒரு பிரஸ் பிரீஃபிங் வைக்கிறார். ஜனவரியில பிரஸ் பிரீஃபிங் வச்சு பிரஸ் பிரீஃபிங்ல அவர் அவங்களோட தலைமைக்கு தெரியப்படுத்துறாரு. யாரு? பிஜேபியோட தலைவர் ராகுல் காந்தி தெரியப்படுத்தல, காங்கிரஸ் தெரியப்படுத்தல, பிஜேபியோட தலைவர் தெரியப்படுத்துறாரு. இதையும் மீறி அவருக்கு சீட்டு வழங்கப்படுது. அந்த டைம்ல எந்த ஒரு பெண்களும் முன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இதையும் மீறி அவருக்கு சீட்டு வழங்கப்படுது. ஏப்ரல் 14 மைசூருவில் பாரத பிரதமர் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா உத்தமர், வல்லவர், நல்லவர் அப்படின்ட்டு அவருக்காக அவர் பிரச்சாரம் பண்றார். முன்னாள் பிரைம் மினிஸ்டர் தேவராஜ கவுடாவோட அவரோட பேரன், அதுக்கப்புறம் ரேவண்ணாவோட மகன், அதுக்கப்புறமா குமாரசாமி முன்னாள் முதல்வரோட சித்தப்பா, முதல்வர் அவருக்கு சித்தப்பா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில, இந்த ஜேடிஎஸ் ஃபேமிலியில மோடி அந்த அளவுக்கு ஒன்றி போயிட்டு இவங்களுக்கு முன்னேற்றத்திற்காக இவங்களுக்கு அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க சொன்னதுல எல்லாம் ஓகே ஃபைன். இது ஒரு பாலியல் வன்கொடுமை விவகாரம். இதுல சட்டப்பூர்வமா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு தான் பாஜகவும் சொல்றாங்க. அவங்களுக்கு மாற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது குறித்து வெளிப்படையா பேசுறாரு. ஆனா மோடி தான் பேசணும், பிரதமர் இது குறித்து பேசணும். ஏன் ஒத்த காலம் நிக்கணும்? பிரதமர் தானே. மணிப்பூர் விஷயத்திலயும் பேச மாட்டார், தாலி விஷயத்துல ஏடாகுடமா பேசுவார். நீட்டுக்கு போற பெண்கள் கல்யாணமான புது பெண்ணா இருந்தா கூட தாலியை அவுத்து வச்சுட்டு தான் நீட் எக்ஸாமுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்ல இது மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பேச மாட்டாரு. 2900 வீடியோக்கள் ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு கம்ப்ளைண்ட் வந்த உடனே அடுத்த நிமிஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்க ரியாக்ட் பண்ணுது. உமன்ஸ் கமிஷன், கர்நாடகாவோட உமன்ஸ் கமிஷன் எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணுது, சிஎம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுது. உடனடியாக அடுத்த 1 மணி நேரத்தில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்றோம். இவரு காணும். எப்படி இந்த நீரவ் மோடி எல்லாம் ஓடி போறாங்க? மாநில அரசு நடவடிக்கை எடுக்கல. மாநில அரசு தவறு சொல்றாரு. வாட் நான்சென்ஸ். மணிப்பூர்ல அவங்க பண்ணது என்ன? மாநில அரசு இமிடியேட்டா ஆக்ட் பண்ணிருக்கு. விமான நிலையங்கள் யாரோட கட்டுப்பாடு? ஜெர்மனிக்கு எப்படி ஓடி போனார்? சிபிஐ ப்ளூ கார்னர் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும். CBI should give a blue collar look out notice. மாநில அரசா ஏர்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணுதுங்க ஏர்போர்ட்டை. அவர் எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்லிடலாம் அப்படின்னா பாத்துட்டு இருக்கவங்க எப்படி போலீஸ் எங்க கையில எங்க பாக்கெட்ல இருக்குங்க, சரிங்களா? சிபிஐ உங்க பாக்கெட்ல இருக்கு, போலீஸ் எங்க பாக்கெட்ல இருக்கு. அதாவது ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு மாண்போடு நடந்துக்கணும். பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அதை விடுத்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா அடுத்த 1 or 2 hours ப்ளூ கார்னர் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவர் கொண்டு இங்க ஆஜர்படுத்தி அரெஸ்ட் பண்ண முடியுங்க. சிறு தவறா தன்னோட வயது குறைந்த பெண் தன்னோட டாட்டர் வயசுல இருக்க குழந்தை ரேப் பண்ணிருக்கான். 65 வயசு மூதாதையர் நம்மளோட பாட்டி வயசுல இருக்க பெண்ணை ரேப் பண்ணிருக்கா. அதுல ஒரு பாட்டி இப்படி கதறாங்க. இப்படிப்பட்ட ஆளை இப்படிப்பட்ட ஆளை நம்ம உலாவ விட்டோம் அப்படின்னா அப்புறம் நாடு என்ன ஆகுது? பெண்களுக்கான கட்டுப்பாடு என்ன ஆகுது? நமக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன ஆகுது? மணிப்பூர்ல பெண்களை நடு ரோட்ல துயில் உரித்த போதும் பாரத பிரதமர் ஒண்ணும் பேசல. மணிப்பூர்ல பெண்கள் ஓட் மெஷினை போட்டு உடைக்கிறாங்க, இவிஎம் மெஷின். சரியா? பெண்களுக்காக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வாயை திறக்காமல் மௌனியாக இருந்து கொண்டு பாரத பிரதமர் உங்க தாலிக்கு தங்கத்தை திருடி காங்கிரஸ் வித்துரும் அப்படின்னு சொல்ற ஒரு பிரதமர் தான் இருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது. ஒரு பெண்ணாக எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கிறது. அதை தாண்டி இந்த வரிசையா ஒவ்வொரு விஷயம் நீங்க கோட் பண்ண எல்லா விஷயம் பிரதமர் வாய் திறக்கணும், பிரதமர் நீங்க தொடர்ந்து பிரதமரை சாடும் போது இந்த விவகாரத்தை வச்சு அரசியல் பண்றாங்க தேர்தல் நேரத்துல அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க கர்நாடகால. ஓகே,
இன்னொரு ஓட்டு முடிச்சு 7ஆம் தேதி தான் தேர்தல். இல்ல நீங்க அரசியல் எல்லாம் விட்டுருங்க. நாங்க NCW-க்கு ஆல் இந்தியா மகிழா காங்கிரஸ் சார்பா ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். அந்த செவரல் செக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் அந்த செக்ஷன் 509 இது வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு கொடுத்திருக்கோம். பிளஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மகிழா காங்கிரஸ், முக்கியமாக தமிழக மகளிர் காங்கிரஸ், எங்களோட ஒவ்வொரு மாவட்ட தலைவிகளும் டிஎம்எஸ் சந்திச்சு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறோம். இவர் மேல இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும், இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மறுவார்த்தை பேசுங்க அப்படின்ட்டு. சரி, மாநில அரசு காங்கிரஸ் அரசு, மத்திய அரசு பாஜக அரசு. மாநில அரசுக்கு எஃப்ஐஆர் வரதுக்கு முன்னாடியே நாங்க சுவமோட்டோவா இந்த கேஸ உமன்ஸ் கமிஷன் எடுத்து டேக் அப் பண்ணிருக்கோம். இங்க பாத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது NCW-வா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது விமான நிலையங்களா? இதற்கெல்லாம் தலைவர் யார்? பாரத பிரதமர் தான். உங்க நாட்டுல 2900 வீடியோங்க. இட்ஸ் நாட் a sex scandal, it's a massive gang rape. இதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம நாட்டுல இத மாதிரி நடந்தது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரனுக்கு நீங்க காம கொடூரனுக்கு துணை போகிறீர்கள் என்றால் அப்ப இந்த நாட்டுல பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க? நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுறது, நம்ம ட்ரெடிஷன் என்ன ஆகுறது? எப்ப பார்த்தாலும் சன்ஸ்கிருதின்றார். ஒரே ஒரு நிமிஷம், சன்ஸ்கிருதின்றாங்க. பில்கிஸ் பானு ரேபிஸ்ட் வெளியில வரும்போது ஆரத்தி எடுத்து லட்டு ஊட்டி அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. சாக்ஷி மல்லிக் இந்த நாட்டுக்கு பாரதத்துக்கு ஒலிம்பிக் மெடல் வாங்கி கொண்ட பெண்ணுக்கு இங்க என்ன நியாயம்? பெண்கள் என்றாலே ஒரு நியாயமற்ற ஒரு போக பொருளாக பெண்களை பார்ப்பதற்கு இவங்க சொன்ன மாதிரி தசரதன் கித்திர பொண்டாட்டின்றதா பாஜக கொள்கையா? பேசலாம் திரும்ப ஹசனா. ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங். ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.